Praise God for the power in the blood of Jesus. இயேசுவின் நாமத்திலே இருக்கிறதான வல்லமைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். We praise God for the blessed convention which God has given us in this place this year. இந்த ஆண்டிலேயும் இந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதமுள்ள கன்வென்ஷனை தேவன் நமக்கு தந்தபடியினாலே நாங்கள் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். The Lord removed all the hindrances and enabled us to begin the convention at the right time. தேவன் தாமே எல்லா விதமான தடைகளையும் நீக்கி ஏற்ற நேரத்திலே இந்த கன்வென்ஷனை ஆரம்பிக்கும்படியாக அவரே உதவி செய்தார். And in every meeting he has been blessing us in abundance. ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் தேவன் தாமே ஏராளமாக நம்மை ஆசீர்வதித்தார். May the dear Lord enable us to preserve what we have been given these days so that we can be prepared for the coming of the Lord. இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தந்ததான அருளிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பாதுகாத்து அவருடைய வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள அவர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. This morning for a meditation shall we open our Bibles to the Gospel of St. Mark chapter 13. இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்தை திறந்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திறப்போமாக. Gospel of St. Mark chapter 13. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் and verse 37. 37ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். And what I say unto you, I say unto all, watch. These are the words of our Lord and Savior Jesus, which he uttered while he was upon this earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்ததான அந்த நாட்களிலே அவர் தம்முடைய வாயினாலே உரைத்ததான வார்த்தைகள் இவைகள். He says, what I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று அவர் சொன்னார். He is encouraging his people to live a watchful life. ஒரு விழித்திருக்கிற ஜீவியத்தை தம்முடைய ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களை அவர் தைரியமூட்டுகிறார். Christian life, if it is to be a successful one, we have to live a watchful life. கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு விழிப்புள்ள ஜீவியம் இருந்தால் மாத்திரமே அந்த கிறிஸ்தவ ஜீவியமானது ஒரு ஜெய ஜீவியமாக காணப்படும். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In this portion, Jesus was mentioning about his second coming. இந்த பகுதியில் தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். The second coming of the Lord Jesus Christ is the hope of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் நம்பிக்கையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையாகும். We forsook our sinful life and embraced this holy life with the hope that we will be caught up with our Jesus when he comes. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நம்முடைய பாவ ஜீவியத்தை வெறுத்து இந்த பரிசுத்த ஜீவியத்தை நாடி நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றோம். We forsook our worldly life and embraced this holy life with the hope of the coming of the Lord in our hearts. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கர்த்தருடைய வருகையை குறித்ததான நம்பிக்கை நமக்குள் காணப்படுகின்றபடியினாலே நம்முடைய பாவ ஜீவியத்தை சொகுசான வாழ்க்கையை உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறுத்து பரிசுத்த ஜீவியத்தை நாம் கட்டி தழுவி கொண்டிருக்கின்றோம். We began to live a life of separation because we know that one day we will be transformed whenever Jesus comes. ஒரு நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுவோம் என்கிறதான அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கின்றபடியினாலே தான் வேறுபாட்டின் ஜீவியத்திலே நாம் உறுதியாக காணப்படுகின்றோம். So the hope of the coming of the Lord is the
intention of the life that we are living in this world. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறதான ஜீவியத்தின் நோக்கமே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நாமும் எடுக்கப்பட வேண்டும் என்பதே. This is the hope of the Christians all over the world. இந்த முழு உலகத்தில் உள்ளதான கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாக இது காணப்படுகின்றது. In verse 35 it is mentioned about 4 timings when Jesus is going to appear. 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து வருவதற்கான 4 விதமான நேரங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It could be at evening, அது ஒருவேளை மாலையிலாக இருக்கலாம், சாயங்காலமாக இருக்கலாம், or at midnight, நடுராத்திரியிலாக இருக்கலாம், or the time when cock crowing, சேவல் கூவும் நேரத்தில் காணப்படலாம், or in the morning. இல்லாவிட்டால் காலையில் காணப்படலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When Jesus comes all over the world, it will be different times. இயேசு கிறிஸ்து வருகின்ற நேரத்திலே உலகம் முழுவதுமாக வித்தியாசமான நேரங்கள் காணப்படும். In Americas, it will be evening. அமெரிக்கா தேசத்திலே அது மாலை நேரமாக இருக்கலாம். At the time, it could be midnight in Europe. ஐரோப்பா கண்டத்திலே அது நடுராத்திரியாக இருக்கலாம். It could be cock crowing in India. இந்திய தேசத்திலோ சேவல் கூவுகிற நேரமாக இருக்கலாம். In South Pacific countries, it will be morning time. தெற்கு பசிபிக் நாடுகளிலே அது காலை நேரமாக இருக்கலாம். The whole world will be in different times when Jesus comes. இயேசு கிறிஸ்து வருகின்ற நேரத்திலே முழு உலகத்திலேயும் நேரங்கள் வித்தியாசமாக காணப்படும். However, if people are to be caught up when Jesus comes, they need to be living a watchful life. என்றாலும் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை செய்பவர்களாக இருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If we don't live a watchful life, நாம் விழிப்புள்ள ஜீவியத்தை செய்யாவிட்டால் what will happen to us? நமக்கு என்ன சம்பவிக்கும்? In the book of Revelation chapter 3 when we read, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, the coming of the Lord will be like a thief unto us. கர்த்தருடைய வருகையானது நமக்கு திருடன் வருகிறதை போல காணப்படும். That is what we read in the book of Revelation chapter 3 and verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். Revelation chapter 3 and verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். Remember therefore how thou hast received and heard, and hold fast and repent. If therefore thou shalt not watch, I will come on thee as a thief, and thou shalt not know what hour I come upon thee. If thou shalt not watch, I will come upon thee as a thief. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். If we don't live a watchful life, the coming of the Lord will be like a thief unto us. நாம் விழிப்புள்ள ஜீவியத்தை செய்யாவிட்டால் கர்த்தருடைய வருகையானது நம்மீது திருடனை போல வரும். The thief will come and he will take away the precious jewels. Those who are sleeping, they will not be aware about it in their house. திருடன் வருவான். அவன் வீட்டிற்குள்ளாக வருகின்ற பொழுது அந்த வீட்டு ஆட்கள் அதை குறித்து அறிய மாட்டார்கள். அவனோ அந்த வீட்டில் உள்ளதான வெளியேற பெற்ற சம்பத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். இந்த வீட்டு ஜனங்களோ ஒன்றும் அறியாமல் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். Even so, if we are not living a watchful life, இதுபோல நாமும் கூட விழிப்புள்ள ஜீவியத்தை செய்யாவிட்டால் Jesus will come and he will take away the precious jewels or the saints, those who are perfected in him, yes, and they all will fly away with him. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரிலே பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சகல சம்பத்தையும் சகல ஜனங்களையும் அவர் சேர்த்துக் கொண்டு போய் விடுவார். And those who are not watchful, they will be left behind. விழிப்புள்ள ஜீவியம் செய்யாதவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். Those who live a watchful life, they will meet him as their bridegroom.
விழிப்புள்ள ஜீவியம் செய்பவர்களோ அவரை தங்களுடைய மணவாளனாக அவரை சந்திப்பார்கள். And they will be the bride of Jesus. அவர்கள் கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக இருப்பார்கள். It is the expectancy of every one of us that we should be found as the bride of Christ and he should be our bridegroom. அவர்தாமே நம்முடைய மணவாளனாகவும் நாம் அவருடைய மணவாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொருவருடைய அபிலாஷையாக வாஞ்சையாக இருக்கிறது. We believe that none of us would like to meet the coming of the Lord as a thief. நம்மில் ஒருவராகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை திருடனை போல சந்திக்க நமக்கு விருப்பம் இல்லை. We all want to meet him as our bridegroom. நாம் எல்லோரும் அவரை மணவாளனாக சந்திக்கவே விருப்பப்படுகின்றோம். That is why we need to be found watchful, preparing ourselves as his glorious bride. ஆகவே நாம் விழித்திருந்து நம்மை மகிமையுள்ள மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். For this glorious hope that God has given us, shall we praise God for? இத்தகைய மகிமையுள்ள நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்தபடியினாலே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். The word of God speaks about various things about we have to be watchful in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் விழிப்போடு வித்தியாசமான காரியங்களுக்கு அநேக காரியங்களுக்கு நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. This morning I would like to point out 7 things about which we have to be watchful in our spiritual life. இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் 7 காரியங்களிலே விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்கள் முன்பே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். Various things are mentioned about we have to be watchful. அநேக காரியங்களிலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 things we would like to present before you this morning, so that we could live a watchful life. நாம் விழிப்புள்ள ஜீவியத்தை செய்யும்படியாக இந்த காலை நேரத்திலே 7 காரியங்களை குறித்து நாம் சற்று கவனிப்போமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we turn to the book of Nahum chapter 2. நாகூம் 2ஆம் அதிகாரம். Book of Nahum chapter 2 and verse 1 when we read. நாகூம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், there it is written that we have to watch the way. நாம் விழிப்புள்ள ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We have to watch the way. நாம் அந்த வழியை விழிப்பாக கவனிக்க வேண்டும். Nahum chapter 2 and verse 1. நாகூம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. He that dasheth in pieces is come up before thy face. Keep the munition, watch the way, make thy loins strong, fortify thy power mightily. Watch the way. வழியை காவல் பண்ணு. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Various things are mentioned in this scripture. இந்த வேத பகுதியிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. One important thing that we read here is that we have to watch the way. இங்கு சொல்லப்பட்டதான ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் வழியை காவல் பண்ணு. What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். In our Christian journey, we have to watch our way. நம்முடைய கிறிஸ்தவ பாதையிலே நாம் நம்முடைய வழியை காவல் பண்ண வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In this world, we are able to see so many ways in which people are walking in. இந்த உலகத்திலே ஜனங்கள் நடக்கிறதான அநேக வழிகளை நாம் காணுகின்றோம். We have chosen the way of Jesus. நாம் இயேசுவின் பாதையை தெரிந்தெடுத்துக் We கொண்டிருக்கிறோம். have chosen the way of holiness. நாம் பரிசுத்தத்தின் பாதையை தெரிந்தெடுத்துள்ளோம். We have to watch our way always as we press forward in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் முன்னேறி செல்லுகின்ற பொழுது நம்முடைய வழியை நாம் எப்பொழுதும் காவல் பண்ணுபவர்களாக காணப்பட வேண்டும். When we turn to the book of Jeremiah chapter 6.
எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது, Book of Jeremiah chapter 6 and verse 16, when we read, எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Thus saith the Lord, stand in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and ye shall find rest for your souls. But they said, we will not walk therein. we have to watch the way. நாம் வழியை நாம் விசாரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். Here it is written, stand ye in the ways and see and ask for the old paths. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, Where is the good way? நல்ல வழி எங்கே என்று பார்த்து, And walk therein, and ye shall find rest for your souls. அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். We have to watch that we are walking in the old paths. நாம் பூர்வ பாதையிலே நடக்கிறோமா என்று நம்மை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். Old paths, they are the good way. பூர்வ பாதைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது நல்ல வழிகள். Only those who walk in the old paths or good way, they will be able to experience rest in their soul. பூர்வ பாதைகளிலும் நல்ல வழிகளிலும் நடப்பவர்கள் மாத்திரமே தங்களுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதலை காண்பார்கள். This old path is the path of holiness. இந்த பூர்வ பாதை என்பது அது நீதியின் பாதை. This old path is the path of righteousness. இந்த பூர்வ பாதை என்று சொல்லும் பொழுது அது நீதியுள்ள பாதை. This old path is the path of humility. இந்த பூர்வ பாதை என்று சொல்லும் பொழுது அது தாழ்மையின் பாதை. This old path is the path of obedience. பூர்வ பாதை என்கின்ற பொழுது அது கீழ்ப்படிதலின் பாதை. This old path is the path of sufferings. பூர்வ பாதை என்கின்ற பொழுது அது பாடுகளின் பாதை. This old path is the path of thorns and thistles. பூர்வ பாதை என்று சொல்லும் பொழுது அது முள்ளும் குறுக்கும் நிறைந்ததான பாதை. This old path is the path of humiliation. பூர்வ பாதை என்று சொல்லும் பொழுது நாம் மற்றவர்களால் தாழ்த்தப்படுகின்ற பாதை. This old path is the path of reproaches and shame. பூர்வ பாதை என்று சொல்லும் பொழுது அது நிந்தைகள், அவமானங்கள் நிறைந்ததான பாதை. And this old path will lead us to the glory of God. இந்த பூர்வ பாதையானது தேவனுடைய மகிமைக்கென்று நம்மை வழி நடத்துகிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Majority in this world is not choosing the old path to walk in. இந்த உலகத்தில் உள்ளதான பெரும்பான்மையோர் தாங்கள் நடக்கும்படியாக இந்த பூர்வ பாதையை தெரிந்தெடுக்காமல் இருக்கிறார்கள். When Jesus was upon this earth, he mentioned about two kinds of ways. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது அவர் 2 விதமான பாதைகளை அவர் சொன்னார். In the Gospel of St. Matthew chapter 7, when we read, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Jesus mentioned about straight and narrow path. அங்கு இயேசு கிறிஸ்து தாமே ஒரு குறுகலான பாதையை குறித்து அவர் சொல்லுகிறார். Also he spoke about a broad and wide way. அங்கு ஒரு அகலமான பாதை ஒன்று காணப்படுகிறது. Gospel of St. Matthew chapter 7 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் and verses 13 and 14. 13ஆம் 14ஆம் வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Enter ye in at the straight gate, for wide is the great gate, and broad is the way that leadeth to destruction, and many there be which go in thereat. Because straight is the gate, and narrow is the way which leadeth unto life, and few there be that find it. Watch the way. நீங்கள் வழியை நன்றாக கவனியுங்கள். Here Jesus speaks about two kinds of ways. இங்கு இயேசு கிறிஸ்து 2 விதமான வழிகளை குறித்து அவர் பேசுகிறார். Straight and narrow path. அது இடுக்கமும் நெருக்கமுமான வழி. Also broad and wide way. அதே நேரத்திலே விரிவும் விசாலமுமான வழி. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In this world, majority is walking in the
broad and wide way. இந்த உலகத்திலே பெரும்பான்மையோர் மிகவும் விரிவும் விசாலமுமாயிருக்கிறதான அந்த பாதையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். And they are heading towards eternal destruction. அவர்கள் நித்திய அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். This broad and wide way is like a national highway which leading to eternal hellfire. நித்திய நரகத்திற்கு எடுத்து செல்லும்படியான ஒரு பெரு வழியாக இந்த உலகத்திலே இந்த விசாலமான வழி காணப்படுகிறது. Way of sin and corruption. பாவமும் அக்கிரமும் நிறைந்ததான வழி. Way of luxurious life. சொகுசான வாழ்க்கை என்கிறதான வழி. Way of vanity and pleasures of this world. இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தின் இன்பங்களை போன்றதான வழி. Way of drinks and drugs. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான குடிப்பழக்கம் மற்றும் லாகிரி வஸ்துக்கள் அது போன்றதான பழக்கம் உள்ள வழி. Majority is walking in the broad and wide way and heading towards eternal damnation. பெரும்பான்மையான ஜனங்கள் விரிவும் விசாலமுமான அந்த வழியிலே சென்று நித்திய ஆக்கினையை அவர்கள் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். Only a few are walking in the straight and narrow path. வெகு சொற்பமானவர்கள் மாத்திரமே இந்த நெருக்கமுமான அந்த வழியிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். The straight and narrow path is the path of holiness. இடுக்கமும் நெருக்கமுமான அந்த வழியானது அது ஜீவனுக்கு போகிற பரிசுத்தத்திற்கு போகிற வழி. Satan wanted to block this old path by introducing so many modern paths. அநேக நவீன தற்கால இந்த வழிகளை காண்பித்து பரிசுத்தத்திற்கு போகிற வழியை சாத்தான் தடுக்கின்றார். Satan wanted to block the old path of holiness by introducing so many modern luxurious paths in this world. இந்த உலகத்திலே நவீன சொகுசான பாதைகளை காண்பித்து சாத்தான் தாமே அந்த பூர்வ பாதையிலே பரிசுத்தத்தை நோக்கி செல்லுகிறதான அந்த பாதையை அவன் தடுக்கின்றான். But today we can thank God for our Jesus who made this old path a little more clear for us. என்றாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த பூர்வ பாதையை இன்னும் தெளிவாக்கி அவர் நம்மை இந்த பாதையில் எடுத்துச் செல்லுகின்றார். That is what he did when he died on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த பொழுது அவர் செய்ததான காரியம் இதுதான். When Satan wanted to block this old path, இந்த பூர்வ பாதையை பிசாசானவன் அவன் தடுக்க முற்பட்டபோது, by his death on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை விட்டதினால், Jesus made this old path a little more clear on behalf of us. நமக்காக இந்த பூர்வ பாதையை இன்னும் அவர் நன்றாக செப்பனிட்டார். This old path he made it as a new and living way for us when he died on the cross. கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த பொழுது இந்த பூர்வ பாதையை ஜீவனும் புதிதுமான பாதையாக அவர் மாற்றினார். That is what we read in the book of Hebrews chapter 10 and verse 19. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இதைத்தான் வாசிக்கின்றோம். Having therefore, brethren, boldness to enter into the holiest by the blood of Jesus. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் new and living way which he hath consecrated for us through the veil that is to stay his flesh. தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். This old path he made a living and a new way when he died on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்த பொழுது இந்த பூர்வ பாதையை புதிதும் ஜீவனும் உள்ளதான பாதையாக அவர் மாற்றினார். Those who walked in the old path in the Old Testament time, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பூர்வ பாதையிலே நடந்து கொண்டிருந்தவர்கள், they received rest in their soul, தங்களுடைய ஆத்துமாவிலே அவர்கள் இளைப்பாறுதலை பெற்றார்கள். and they were able to go up to new heaven in eternity. நித்தியத்திலே புதிய வானம் வரைக்கும் அவர்களால் செல்லக்கூடியதாக இருந்தது. But by the death of the Lord Jesus Christ on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலமாக this new and living way is leading us all the way to the most holy place. இந்த புதிதும் ஜீவனும் உள்ளதான அந்த பாதையானது மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நம்மை எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. Those who walk in this new and living way,
they will be able to reach the very presence of God, the city of Jerusalem and Zion. புதிதும் ஜீவனும் உள்ளதான அந்த பாதையின் வழியாக கடந்து செல்பவர்கள் அவர்கள் புதிய எருசலேமுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திற்குள்ளுமாக அவர்கள் எடுத்துச் செல்லப்படுவார்கள். That is why we have to watch our way as we walk in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய வழியை குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவராக இருக்க வேண்டும். We must choose the path of suffering. பாடுகளின் பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We must choose the path of reproaches and shame for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தையும் அவமானத்தையும் சகிக்கின்ற பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். We must always keep the path of glory before us. நமக்கு முன்பாக எப்பொழுதும் மகிமையின் பாதையை வைக்க வேண்டும். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Watch your spiritual way. உங்களுடைய ஆவிக்குரிய பாதையிலே நீங்கள் விழிப்பாய் இருங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Second thing that we read in the word of God, தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கின்றதான இரண்டாவது காரியம் என்னவென்றால், in the book of Ezra chapter 8 when we read, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, book of Ezra chapter 8 and verses 28 and 29. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் என்றேன். And I said unto them, Ye are holy unto the Lord, the vessels are holy also, and the silver and the gold are a freewill offering unto the Lord, God of your fathers. Watch ye and keep them. Watch ye and keep them. நீங்கள் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள். Watch ye and keep them. நீங்கள் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். What are we to watch here? நாம் இங்கு என்னத்தை விழித்திருந்து கவனிக்க வேண்டும்? We should watch to keep our vessels. நம்முடைய பாத்திரங்களை நாம் விழிப்பாயிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். Watch ye and keep your vessels. நீங்கள் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள். In verse 28 we read, ye are holy unto the Lord, the vessels are holy also. 28வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் பரிசுத்தமானவைகள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Watch ye and keep the vessels. நீங்கள் விழிப்பாய் இருந்து உங்களுடைய பனிமுட்டுகளை காத்துக்கொள்ளுங்கள். What do these vessels show? இந்த பனிமுட்டுகள் எதை காண்பிக்கிறது? These vessels show our own life. இந்த பனிமுட்டுகள் நம்முடைய சொந்த ஜீவியத்தையே குறிப்பிடுகிறது. These vessels speak about our body. இந்த பனிமுட்டுகள் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய சரீரத்தை குறிப்பிடுகிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Once we were the vessels of sin and destruction. ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கும் அழிவிற்கும் உரிய பனிமுட்டுகளாக காணப்பட்டோம். When we turn to the book of Romans chapter 9, ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது, and verses 22 and 23 when we read, 22ஆம் 23வது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, we were the vessels of wrath fitted to destruction. நாம் அழிவிற்குரிய பாத்திரங்களாக நாம் காணப்பட்டோம். When we were living in sins and corruptions. நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்தபோது, in verse 22 we read, நாம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம், we were the vessels of wrath fitted to destruction. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்க கூடியதான அந்த பாத்திரமாக நாம் காணப்பட்டோம். We were the vessels of sin fitted to destruction. பாவத்தின் பனிமுட்டுகளாக அழிவுக்குரிய பாத்திரங்களாக நாம் காணப்பட்டோம். We were the vessels of curse fitted to destruction. சாபத்திற்குரிய பனிமுட்டுகளாக அழிவிற்குரியவர்களாக நாம் காணப்பட்டோம். We were the vessels of unholiness fitted to destruction. பரிசுத்தமில்லாத பனிமுட்டுகளாக அழிவுக்குரியவர்களாக நாம் காணப்பட்டோம். We were the vessels of the wrath of God.
நாம் தேவனுடைய கோபாக்கனைக்கு பாத்திரமான பனிமுட்டுகளாக காணப்பட்டோம். And in the 23rd verse we read, 23வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், God has made us the vessels of mercy. தேவன் தாமே நம்மை இரக்கத்தின் பாத்திரமாக அவர் மாற்றினார். When we offered our life in the presence of God for the glory of God, தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் நம்முடைய ஜீவியத்தை அவருடைய சன்னிதானத்தில் நாம் அர்ப்பணித்தபோது God showed mercy upon us. தேவன் நம் மீது கிருபையை பாராட்டினார். He forgave our sins. நம்முடைய பாவங்களை மன்னித்தார். He washed us in his precious blood by his our life by his precious blood. நம்முடைய ஜீவியத்தை அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அவர்தாமே கழுவினார். Thereby we obtained mercy in the presence of God. அதன் மூலமாக அவருடைய சமூகத்திலே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். Today we are the vessels of the mercy of God. இன்றைக்கோ நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றதான பனிமுட்டுகளாக நாம் காணப்படுகின்றோம். We are the vessels of the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டதான பனிமுட்டாக காணப்படுகின்றோம். We are the vessels of salvation. ரட்சிப்பின் பாத்திரமாக இன்றைக்கு நாம் காட்சியளிக்கின்றோம். We are the vessels of the love of God. நாம் தேவனுடைய அன்பின் பாத்திரமாக காணப்படுகின்றோம். God changed this vessel which was fitted to destruction into the very kingdom of God. அழிவுக்குரியதான பாத்திரமாக இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பாத்திரமாக அவரே நம்மை மாற்றினார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Not only that, அது மாத்திரமல்ல, in 2 Corinthians chapter 4 when we read, 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது we find in the 7th verse, 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், in these earthen vessels we have this treasure which is the excellency of the power of God. இந்த மகத்துவமுள்ள வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது. அது விளங்கும்படியாக இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம். 2 Corinthians chapter 4 and verse 7. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. This treasure, that is the excellency of the power of God, is given us in these earthen vessels. இந்த பொக்கிஷமானது தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமையானது இந்த மட்பாண்டங்களிலே அவர் வைத்திருக்கிறார். Not only this vessel is made as the vessels of mercy, இந்த பாத்திரமானது கிருபையின் பாத்திரம் என்று மாத்திரம் அழைக்கப்படாமல் God has put this excellency of the power, this treasure in these earthen vessels. இந்த மகத்துவமுள்ள வல்லமையை தேவன் தாமே இந்த மட்பாண்டத்திலே அவர் வைத்திருக்கின்றார். And thereby God has made these earthen vessels into heavenly vessels. தேவன் தாமே இந்த மட்பாண்டத்தை பரலோக பாத்திரமாக அவர் மாற்றி இருக்கிறார். This treasure speaks about the baptism of the Holy Ghost. இந்த பொக்கிஷம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிப்பிடுகின்றது. The excellency of the power of God has been given in these earthen vessels. மகத்துவமுள்ள தேவ வல்லமையானது இந்த மண் பாண்டத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. And thereby God made these earthen vessels into heavenly vessels. அதன் மூலமாக தேவன் தாமே இந்த மண் பாண்டத்தை அவர் மகிமையுள்ள பரலோக பாத்திரமாக மாற்றி இருக்கிறார். So that God will be able to share heavenly things in these vessels for the glory of God. தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த மட்பாண்டங்களிலே அவருடைய பரலோக பொக்கிஷத்தை வைக்கும்படியாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What I say unto you, I say unto all, watch your vessels. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். We must preserve our vessels as heavenly vessels. நம்முடைய பாத்திரங்களை நாம் பரலோக பாத்திரங்களாக நாம் பாதுகாக்க வேண்டும். By preserving the anointing which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வதின் மூலம். By keeping the excellency of the power of God in our life, we must preserve our vessels as heavenly ones. தேவன் நமக்கு தந்ததான அந்த மகத்துவமுள்ள வல்லமை, அந்த பொக்கிஷத்தை இந்த மட்பாண்டங்களிலே நாம் பாதுகாத்துக் கொள்வதின் மூலமாக இந்த மட்பாண்டமானது பரலோக பாத்திரமாக அது மாற்றப்படுகிறது. God will be able to share His blessings
in this vessel for his glory. அவருடைய நாம மகிமைக்காக தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த மட்பாண்டங்களிலே அவர் பகிர்ந்தருளுவார். Heavenly blessings cannot be poured in the earthen vessels. பரலோக ஆசீர்வாதங்கள் இந்த மண் பாத்திரத்திலே அது வார்க்கப்பட முடியாது. That is why first of all the earthen vessels God is making as heavenly ones. ஆகவே தான் இந்த மண் பாத்திரத்தை தேவன் தாமே பரலோக பாத்திரமாக முதலாவது அவர் மாற்றுகிறார். By preserving the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வதின் மூலமாக We must keep our vessels as heavenly ones. நம்முடைய பாத்திரத்தை நாம் பரலோக பாத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Every child of God is a vessel of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய பாத்திரமாக காணப்படுகிறது. And the purpose of God should be fulfilled in our life in this vessel. இந்த பாத்திரத்திலே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமானது நிறைவேற்றப்பட வேண்டும். What is the purpose of God concerning our life? நம்முடைய ஜீவியத்தை குறித்ததான தேவனுடைய நித்திய நோக்கம் என்ன? When God speaks about the life of Saul, சவுலுடைய ஜீவியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகின்ற போது he says that he is a chosen vessel of God. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts of the Apostles chapter 9 when we read, அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Acts chapter 9 and verse 15 when we read, அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். But the Lord said unto him, Go thy way, for he is a chosen vessel unto me, to bear my name before the Gentiles and kings and the children of Israel. About Saul or Paul, God says he is a chosen vessel of mine. சவுல் எனப்பட்டதான பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகின்ற பொழுது அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். He is a chosen vessel unto me. அவன் எனக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். Yes, beloved ones, we are the chosen vessels of God. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கின்றோம். All the chosen vessels, put up your hands and shout a hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் அனைவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று முழக்கமிடுவீர்களாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Everyone who is seated here is a chosen vessel of God. இங்கு அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொருவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள். Once we were the vessels of sin and wrath and curse. ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கும் தேவனுடைய கோபாக்கனைக்கும் அக்கிரமத்திற்கும் உரிய பாத்திரங்களாக இருந்தோம். Today we are the vessels of the mercy of God. இன்றைக்கோ நாம் தேவனுடைய கிருபையை பெற்ற பாத்திரங்களாக காணப்படுகின்றோம். Once we were earthen vessels. ஒரு காலத்திலே நாம் மண் பாண்டங்களாக இருந்தோம். Today we are the heavenly vessels because God has baptized us with the Holy Ghost. தேவன் தாமே நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பினபடியினாலே நாம் அவருக்கென்று பரிசுத்த பாத்திரங்களாக காணப்படுகின்றோம். What is the purpose of God concerning our life? நம்முடைய ஜீவியத்தை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? Here what does God say about Saul? இங்கு சவுலை குறித்து கர்த்தர் என்னத்தை சொல்லுகின்றார்? He is a chosen vessel unto me. அவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். To bear my name before the Gentiles. புறஜாதிகளின் மத்தியிலே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக. To bear my name before the kings. ராஜாக்களுக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக. To bear my name before the children of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We have to bear the name of the Lord before three groups of people in our life. நம்முடைய ஜீவியத்தில் 3 கூட்டத்தினராகிய ஜனங்களுக்கு முன்பாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். We must be the witnesses of the name of the Lord before 3 groups of people upon this earth. இந்த உலகத்திலே 3 விதமான ஜனக்கூட்டத்தினரின் மத்தியிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சாட்சிகளாக காணப்பட வேண்டும். Before Gentiles, before the children of Israel and before the kings. புறஜாதிகள் முன்பாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Gentiles mean unconverted people. புறஜாதிகள் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள். Those who do not have
the understanding of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவை பெற்றிராதவர்கள், People who are living in sins and corruptions. பாவத்திலும் சாபத்திலும் ஜீவிக்கிறதான ஜனங்கள், We must be able to bear the name of the Lord before them. அவர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும். We must be able to bear the name of Jesus as a savior to them. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இரட்சகர் என்று நாம் அவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். Bearing the name of the Lord as a deliverer before the unconverted people. ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து அவர் ரட்சிக்கிறவர் என்று அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். Thereby we will be able to bring them into this glorious salvation. அதன் மூலமாக இந்த மகிமையுள்ள ரட்சிப்பிற்கு அவர்களை நம்மால் வழி நடத்த முடியும். In your workplace or business place, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ அல்லது வியாபார ஸ்தலங்களிலோ, among your friends and unconverted relatives, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலோ அல்லது ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலோ, God expects that you must be bearing the name of the Lord as a savior for them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுபவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று அவர் உங்களில் எதிர்பார்க்கிறார். We have to bear the name of the Lord before the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரின் மத்தியிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். Who are the children of Israel? இஸ்ரவேல் புத்திரர் என்றால் என்ன? True children of Israel is the spirit baptized people. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இஸ்ரவேல் புத்திரர். They are the true Israel in the sight of God. அவர்களே தேவனுடைய பார்வையில் உண்மையான இஸ்ரவேலராக காணப்படுகிறார்கள். The one who is outwardly Jew is not a Jew. வெளியரங்கமாக யூதனாக காணப்படுபவன் அவன் யூதன் அல்ல. The one who is inwardly Jew, who received the circumcision in their heart, is the real Jew. உள்ளான மனுஷனிலே யூதனாகவும் உண்மையான விருத்த சேதனத்தை தன்னுடைய இருதயத்திலே பெற்றிருப்பவன் தான் உண்மையான யூதன். Those who worship the Lord in spirit and truth, they are the true circumcision of Jew. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை உண்மையாக தொழுது கொள்பவர்கள் அவர்கள் உண்மையிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான யூதர்கள். Those who don't have confidence in the flesh, those who trust in the Lord, they are the true Jews. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாக தேவனில் மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களே அவர்கள் உண்மையான யூதர்கள். So the real Jews, or the children of Israel, they are the church of God. உண்மையான யூதர்கள், உண்மையான இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் தேவனுடைய சபையாக இருக்கிறார்கள். They are the co-believers in our church. அவர்கள் தான் நம்முடைய சபையிலே விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள். We must be able to bear the name of the Lord before the children of Israel or the co-believers in our church. நம்முடைய சபையில் இருக்கிறதான சக விசுவாசிகளுக்கும் அதே நேரத்தில் உண்மையான இஸ்ரவேலருக்கும் நாம் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். Our life must be a testimony to them. நம்முடைய ஜீவியமானது அவர்கள் முன்பாக ஒரு சாட்சியாக காணப்பட வேண்டும். We must be able to encourage others to grow in their faith life. தங்களுடைய விசுவாச ஜீவியத்திலே மற்றவர்கள் வளரும்படியாக நாம் அவர்களுக்கு தைரியமூட்ட வேண்டும். You are a chosen vessel to bear the name of the Lord before your co-believer. உங்களுடைய சக விசுவாசிகளுக்கு முன்பாக இயேசுவை பறைசாற்றுகின்ற ஒரு உண்மை கிறிஸ்தவராக நீங்கள் காணப்பட வேண்டும். Thirdly, we find here that we are the chosen vessels of God to bear the name of the Lord before the kings. ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிப்பவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். What is the meaning of kings? ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? King means the one who is ruling over us. ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை ஆளுபவர்கள். The one who is leading and guiding us. நம்மை வழி நடத்துபவர்கள். Here kings speak about the servants of God whom God has appointed above us to guide in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வழி நடத்தும்படியாக தேவன் தாமே ஏற்படுத்தினதான பரிசுத்தவான்களை தான் இந்த ராஜாக்கள் என்கிற பதம் குறிப்பிடுகிறது. They are not ruling over us by power and authority. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர்கள் நம்மை ஆளவில்லை. They are here to guide us and lead us in our spiritual life so that we will be able to reach our destination safely. நம்முடைய இலக்கை நாம் மிகவும் பத்திரமாக சென்றடைய நம்மை வழி நடத்தி அவர்கள் நம்மை கொண்டு செல்கிறார்கள். Therefore,
we need to bear the name of the Lord before them. ஆகவே நாம் அவர்களுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். How do we bear the name of the Lord before the kings or those who are above us? நமக்கு மேலாக காணப்படுகிறதான இந்த ராஜாக்களுக்கு முன்பாக நாம் எவ்வாறு இயேசுவின் நாமத்தை சொல்ல முடியும்? By becoming a comfort and support to their life. அவருடைய ஜீவியத்துக்கு நாம் ஆறுதலாக தேறுதலாக காணப்படுகின்ற பொழுது, by becoming consolation and peace to those who are above us. நமக்கு மேலாக இருப்பவர்களுக்கு நாம் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் காணப்படுகின்ற பொழுது, by our submission and obedience we bear the name of the Lord before the kings, those who are above us. நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக நமக்கு மேலாக இருக்கிறதான அந்த ராஜாக்களுக்கு நாம் இயேசுவை சொல்பவர்களாக காணப்படுகின்றோம். We are the chosen vessels of God. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக காணப்படுகின்றோம். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே நான் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். We have to watch our way. நம்முடைய வழியை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to watch our vessels. நம்முடைய பாத்திரங்களை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். So that we will be a testimony to the unconverted people. நாம் ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்கு முன்பாக அப்பொழுது சாட்சிகளாக திகழ்வோம். We will be a testimony to the co-believers who are with us. நம்மோடு கூட இருக்கிறதான சக விசுவாசிகளுக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம். That we may be a comfort and consolation and peace to those who are above us. நமக்கு மேலாக இருக்கிறதான அவர்களுக்கு நாம் ஆறுதலும் தேறுதலும் உள்ளவர்களாக காணப்படுவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 Thessalonians chapter 5 and verse 6. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். Therefore let us not sleep as do others, but let us watch and be sober. Watch and be sober. நீங்கள் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவீர்கள். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே நான் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன், எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். Watch and be sober. நீங்கள் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவீர்கள். Watch and be sober. நீங்கள் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருப்பீர்கள். We have to watch the way. நாம் வழியை நாம் கவனமாக விழித்து பார்க்க வேண்டும். We have to watch the vessels. நாம் பாத்திரங்களை விழிப்போடு பாதுகாக்க வேண்டும். Here it is written that we have to watch to be sober. நாம் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. What is the meaning of the word sobriety? நாம் தெளிந்தவர்களாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதின் அர்த்தம் என்ன? One meaning of sobriety is humility. தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லுவதின் ஒரு அர்த்தம் என்னவென்றால் மனத்தாழ்மை. One meaning of sobriety is humility. தெளிந்த புத்தி என்பதின் ஒரு அர்த்தம் அது மனத்தாழ்மை. We have to watch our life to keep our humility. நம்முடைய மனத்தாழ்மையை நாம் பாதுகாத்துக் கொள்வதிலே நாம் மிகுந்த விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். In the book of Romans chapter 12 ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் and verse 3, when we read, 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அல்லாமலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். For I say, through the grace given unto me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. think soberly. நீங்கள் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். What is the meaning of thinking soberly? தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருத்தல் என்றால் அர்த்தம் என்ன? Not to think of himself more than highly he ought to think. தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். If we think of ourselves more highly than we ought to think, that means we have lost our sobriety. நாம் எண்ண வேண்டியதற்கு அதிகமாக நம்மை குறித்து நாம் அளவுக்கு அதிகமாக எண்ணுவோம் என்றால் நாம் நம்முடைய தெளிந்த எண்ணத்தை புத்தியை நாம் இழந்து விட்டோம். Or if we think about ourselves more highly than we ought to think, that means pride is entering in our life, we lose our sober mind.
நாம் எந்த அளவிற்கு நம்மை குறித்து எண்ண வேண்டுமோ அந்த அளவிற்கு மிஞ்சி அதிகமாக நாம் நம்மை எண்ணிக்கொள்வோம் என்றால் பெருமையானது நமக்குள் புகுந்து விடும். அதன் மூலமாக அந்த தெளிந்த எண்ணமானது நம்மை விட்டு அகன்று போய்விடும். That is why we must always remember our humble life in the presence of God. ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய தாழ்மையுள்ள ஜீவியத்தை எண்ணி பார்க்க வேண்டும். Thinking about ourselves according to the grace which God has given us is sobriety in the sight of God. தேவன் நமக்கு தந்ததான அந்த கிருபையின் அளவின்படியே நாம் நம்மை எண்ணிக்கொள்வது பாதுகாத்துக் கொள்வதுதான் தெளிந்த புத்தியை தெளிந்த எண்ணத்தை பாதுகாப்பது. If pride is entering in our life, that means we lose our sobriety. பெருமையானது நம்முடைய ஜீவியத்திற்குள் புகுந்து விடும் என்றால் நாம் அந்த தெளிந்த எண்ணத்தை விட்டு விடுவோம். All the blessings we have received in the presence of God, it is only because of God's mercy and grace towards us. தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் மாத்திரமே நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். Whether it be spiritual or material or physical. ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதமோ அல்லது சரீர சம்பந்தமான ஆசீர்வாதமோ, all what we have received, it is only because of God's mercy and faithfulness towards us. தேவன் நாம் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்கள் அனைத்துமே தேவன் நம்மீது வைத்ததான அந்த கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய உண்மையினாலே. We should never think about ourselves more highly than we ought to think. நாம் எவ்வளவு எண்ணிக்கொள்ள வேண்டுமோ அதற்கு மிஞ்சி அதிகமாக நாம் நம்மை எண்ணிக்கொள்ள கூடாது. Always remembering our unworthiness, our humble life, and praise God with a grateful heart. நாம் எப்பொழுதுமே நம்முடைய தகுதியின்மையை நம்முடைய தாழ்ந்த ஜீவியத்தை நாம் நினைத்து பார்த்து எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். Let us remember every goodness which God has given in our lives. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் செய்ததான சகல நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். Not because of our holiness or righteousness, only because of God's faithfulness towards us. நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய நீதியினாலோ அல்ல, அவருடைய உண்மையினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்தார். God may help us to preserve our humility at all times, shall we praise God for. எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் நம்முடைய மன தாழ்மையை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அதற்காக தேவன் தாமே நமக்கு கிருபையை அளிக்கும்படியாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Hallelujah. Praise the Lord. 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Watch and be sober. நீங்கள் விழித்திருந்து எச்சரிப்புள்ளவர்களாக தெளிந்தவர்களாக இருங்கள். Another meaning of sobriety, தெளிந்த எண்ணம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், in 1 Timothy chapter 2 when we read, முதலாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது in the 9th verse it is written, 9வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, it is a divine quality or character that we have to adorn in our life. நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்த சுவாபங்களையே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். It is a divine character that we have to adorn in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் அந்த பரிசுத்த அலங்காரத்தை பரிசுத்த சுவாபத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Sobriety is a divine character that we have to adorn in our spiritual life. தெளிந்த புத்தி என்று தெளிந்த எண்ணம் என்று சொல்வது நாம் நம்முடைய ஜீவியத்தில் தரித்துக் கொள்ள வேண்டியதான ஒரு தெய்வீக சுவாபமாகும். In 1 Timothy chapter 2 and verse 9 it is written, முதலாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, sobriety is mentioned as an adornment of our life. இந்த தெளிந்த புத்தியை நற்கிரியைகளினாலே நம்முடைய ஜீவியத்தில் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். In like manner also that women adorn themselves in modest apparel and shamefacedness and sobriety. அவர்கள் 9th verse. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Women should adorn themselves with this sobriety. அவர்கள் தெளிந்த புத்தியினால் அவர்கள் தேவ பக்தியை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்கள். Women should adorn themselves with sobriety.
அவர்கள் தெளிந்த புத்தி Women. ஸ்திரீகள் தங்களை தெளிந்த புத்தியினால் அலங்கரிக்கிறார்கள். So it is a spiritual adornment of our life. அது நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய அலங்காரமாக இருக்கிறது. Not only women, ஸ்திரீகள் மாத்திரமல்ல, even for men also this sobriety is an adornment. புருஷர்களுக்கும் கூட இந்த தெளிந்த புத்தியானது அது அலங்காரமாக இருக்கிறது. Book of Titus chapter 2 and verse 2 it is written. தீத்து 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Titus chapter 2 and verse 2. தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். That the aged men be sober. முதிர் வயதுள்ள புருஷர்கள் அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Not only women, even men also have to be sober. ஸ்திரீகள் மாத்திரமல்ல, புருஷர்களும் கூட அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Not only old people, வயதானவர்கள் மாத்திரமல்ல. in the 6th verse, Titus chapter 2 and verse 6 when we read, தீத்து 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, young men likewise exhort to be sober minded. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. Young men likewise exhort to be sober minded. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. Old people have to be sober minded. முதிர்ந்த வயதுள்ளவர்கள் அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Women have to be sober minded. ஸ்திரீகள் அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Men have to be sober minded. புருஷர்கள் அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Young men have to be sober minded. பாலிய புருஷர்களும் கூட அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Young women have to be sober minded. இளம் வயதுள்ள ஸ்திரீகளும் கூட வாலிப சகோதரிகளும் கூட அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். To tell in short, everyone in this world have to be sober minded. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைவருமே அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். All those who are getting ready for the coming of the Lord, they have to be sober minded. கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்பவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Preserving their humble life. தங்களுடைய மனத்தாழ்மையான ஜீவியத்தை பாதுகாப்பதின் மூலம், keeping themselves away from all the fashions and the beauty of this world. இந்த உலகத்தின் வேஷங்களிலிருந்தும் ஆசாபாசங்களிலிருந்தும் தங்களை வேறுபடுத்திக் கொள்வதின் மூலமாக, watch and be sober. நீங்கள் விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். If we are not going to be watchful in this area, இந்த பகுதியிலே நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இல்லாவிட்டால், if we are not going to be to be sober, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படியாக விழித்திராவிட்டால், what does the Bible say? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? The devil is roaming about like a roaring lion whom he may be able to devour. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக்கொண்டு அவன் சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றான். The devil is roaming about like a roaring lion seeking whom he may devour. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடிக்கொண்டிருக்கின்றான். That is why we have to be sober. ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Be sober. நீங்கள் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருங்கள். So that we will not be devoured by the roaring lion, the devil. பிசாசாகிய இந்த கர்ஜிக்கிற சிங்கத்தால் நாம் விழுங்கி போடாதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். We may be able to preserve our victorious life. நம்முடைய ஜெய ஜீவியத்தை நம்மால் அப்பொழுது பாதுகாத்துக் கொள்ள முடியும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We need to be sober so that we will be able to preserve our overcoming life. நம்முடைய ஜெய ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். The devil is standing before that woman with a wide open mouth in order to devour the man child. ஆண் பிள்ளையை விழுங்கி போடும்படியாக அந்த ஸ்திரீக்கு முன்பாக தன்னுடைய வாயை விரிவாக திறந்தவனாக பிசாசு அங்கு நின்று கொண்டிருக்கின்றான். In order to escape from the mouth of the roaring lion, that wide opened mouth from the dragon, we need to be sober in our life. கர்ஜிக்கிற சிங்கத்தின் விரிவான வாய்க்கு நாம் தப்புவிக்கும்படியாக
இல்லாவிட்டால் இந்த ஆண் பிள்ளையை விழுங்கி போடும்படியாக வலு சர்ப்பமானது தன்னுடைய வாயை விரிவாக திறந்து கொண்டிருக்கிறதே, அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக நமக்கு தெளிந்த புத்தி அவசியப்படுகிறது. We shouldn't be devoured by pride. நாம் பெருமையினாலே விழுங்கி போடப்படுவோம். We should not be devoured by worldliness. நாம் இந்த லௌகிகத்தினாலே விழுங்கி போடப்படக்கூடாது. That is why we need to be watchful of it. ஆகவே தான் நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Watch and be sober. நீங்கள் விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Acts chapter 20 அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் and verse 31. 31ஆம் வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். Therefore watch and remember that by the space of 3 years I cease not to warn everyone night and day with tears. Watch and remember. நீங்கள் விழித்துக் கொண்டு நினைத்துக் கொண்டிருங்கள். Watch and remember. நீங்கள் நினைத்து விழித்துக் கொண்டிருங்கள். God has brought us into this apostolic fellowship and truth. தேவன் தாமே நம்மை இந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே அவர் நம்மை கொண்டு வந்தார். In the fellowship of the church. சபையின் ஐக்கியத்திலே அவர் நம்மை கொண்டு வந்தார். He is teaching us so many things from his heart. அவருடைய இருதயத்திலிருந்து அநேக காரியங்களை அவர் நமக்கு போதித்துக் கொண்டு வருகிறார். Whatever the Lord teaches us, we must watch to remember. கர்த்தர் நமக்கு என்னவெல்லாம் போதிக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து விழித்திருக்க வேண்டும். The work of the devil is to take the precious things which God is giving in our hearts. தேவன் நம்முடைய இருதயத்தில் தருகிறதான வெளியேற பெற்ற காரியங்களை எல்லாம் எடுத்து போடுவது என்பது அது பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. We must always remember what God speaks with us. தேவன் நம்மோடு கூட பேசுகிற சகல காரியங்களையும் நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். We must appreciate the fellowship of the church and the saints of God. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் கர்த்தருடைய சபையின் ஐக்கியத்தையும் நாம் எப்பொழுதும் மேன்மை பாராட்ட வேண்டும். We must appreciate the truth which God is giving us to prepare our life for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்காக அவர் நம்மை ஆயத்தமாக்க அவர் நமக்கு தருகிறதான சத்தியங்களை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Only if we remember, we will be able to live up to that mark. நாம் அப்படி நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் அந்த லக்குக்கு ஏற்ற வகையிலே ஜீவிக்க முடியும். The work of the devil is take away the precious things from our heart. நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியேற பெற்ற காரியங்களை எடுத்து போடும்படியாக பிசாசு அவன் எத்தனிக்கின்றான். We must remember and meditate upon such things. நீங்கள் நினைத்துக் கொண்டு அத்தகைய காரியங்களை குறித்து தியானிக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் That is உண்டாவதாக. how we can grow in our inward man. அப்பொழுது மாத்திரமே நம்முடைய உள்ளான மனுஷனில் நாம் வளர முடியும். Meditating the precious things of God in our life. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் செய்ததான வெளியேற பெற்ற காரியங்களை குறித்து தியானிக்க வேண்டும். The devil will never allow us to remember what God has done in our life. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் செய்ததான நன்மைகளை நினைத்து பார்க்க ஒருபோதும் பிசாசு நம்மை அனுமதிக்க மாட்டான். He will make us to remember the unanswered prayers. நம்முடைய கேட்கப்படாத ஜெபங்களை அவன் நினைப்பூட்டுவான். The things which God has not done for us. தேவன் நமக்கு செய்யாத காரியங்களை நினைப்பூட்டுவான். The petitions that were not answered by God. தேவனால் அங்கீகரிக்கப்படாத நம்முடைய விண்ணப்பங்களை அவன் நினைப்பூட்டுவான். So that we will not remember the things of God in our heart. அப்பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக தேவன் நமக்கு செய்ததான நன்மைகளை நினைத்து பார்க்க இயலாத நிலவரத்தில் இருப்போம். Remembering and meditating the things of God, we will be able to grow in our spiritual life. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் செய்ததான காரியங்களை நாம் நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுகிறோம். That is why we should appreciate the fellowship of the church. ஆகவே தான் நாம் சபை கூடுதலின் ஐக்கியத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். We must appreciate the fellowship of the saints. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். We must remember them. அவர்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Book of Hebrews chapter 13 and verse 7 it is written. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Remember them which have a rule over you, who have spoken unto you the word of God. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து whose faith follow, considering the end of the
conversation. அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, Follow their faith. அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள், Follow their holiness. அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்றுங்கள், Follow their hope. அவருடைய நம்பிக்கையை பின்பற்றுங்கள், Follow their teachings. அவருடைய உபதேசங்களை பின்பற்றுங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If we are to be prepared for the coming of the Lord, நாம் கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், we must be watchful to remember what God has done in our lives. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be remembering all what God has spoken with us. தேவன் நம்மோடு கூட பேசினதான சகல காரியங்களையும் நாம் நினைத்து விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். God may help us to remember everything that God is speaking with us so that we will be able to grow in our spiritual life. தேவன் தாமே நம்மோடு கூட பேசினதான சகல காரியங்களையும் நாம் நினைத்து விழித்திருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்தேறும்படியாக அவர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Colossians chapter 4, when we read, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Colossians chapter 4 and verse 2. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். Continue in prayer and watch in the same with thanksgiving. What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே நான் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். What are we to watch here? நாம் இங்கு என்னத்தை செய்ய வேண்டும்? Watch in thanksgiving. நீங்கள் ஸ்தோத்திரத்துடன் விழித்திருங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Watch and praise God. நீங்கள் விழித்திருந்து தேவனை ஸ்தோத்தரியுங்கள். Remember to live a watchful life in praising God. தேவனை ஸ்தோத்தரிப்பதிலே நீங்கள் விழிப்புள்ள ஜீவியத்தை செய்யுங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Many a time the devil will not allow us to praise God. அநேக சந்தர்ப்பங்களிலே தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக பிசாசு நம்மை அனுமதிக்க மாட்டான். If we are able to praise God for everything in our life, நம்முடைய ஜீவியத்தில் எல்லா காரியங்களுக்கும் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் என்றால், there won't be room for murmurings in our life. நம்முடைய ஜீவியத்தில் முறுமுறுப்பதற்கு இடமே இருக்காது. If we are able to praise God continually, நாம் தேவனை தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம் என்றால், we will not question the ways of God. நாம் தேவனுடைய வழிகளை குறித்து ஒருபோதும் கேள்வி கேட்கவே மாட்டோம். If we are able to praise God for everything, நாம் எல்லாவற்றுக்குமாக தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம் என்றால், there will be room for doubts and unbeliefs in our heart. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக சந்தேகத்திற்கோ அதைரியத்திற்கோ இடம் இராது. By praising God, we will be able to overcome all these negative characters in our life. தேவனை ஸ்தோத்தரிப்பதின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா விதமான எதிர்மறையான குணாதிசயங்களை நாம் மேற்கொள்ளுவோம். The children of Israel, after experiencing God in various ways, இஸ்ரவேல் புத்திரர் தேவனை அநேக வழிமுறைகளிலே அவர்கள் அனுபவித்த பிறகு, they did not glorify God as God says the word of God. தேவன் எவ்விதமாக தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறாரோ, தேவனுடைய காரியத்தை சொல்லுகிறாரோ அதற்கேற்ற வண்ணமாக அவர்கள் அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை. Romans chapter 1 and verse 21, it is written, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, after knowing God, they did not glorify God as God. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனென்று அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள். The due respect and glory and honor was not given to him. அவருக்கு செலுத்த வேண்டியதான கனத்தையும் மரியாதையும் அவர்கள் செலுத்தாமல் இருந்தார்கள். They were not watchful to praise God. தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக அவர்கள் விழிப்பாய் இருக்கவில்லை. They were not watchful to give thanks unto God. தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தும்படியாக அவர்கள் விழிப்பாய் இருக்கவில்லை. That is why in the wilderness we find that they were murmuring and they got destroyed. ஆகவே தான் வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். They began to rebel against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினார்கள். They began to be stubborn in their life. அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். They began to murmur against Moses. மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். They all
perished in the wilderness, says the word of God. தேவனுடைய வசனம் விளம்புகிறது என்னவென்றால் அவர்கள் அனைவருமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். We must be living a watchful life to praise our God. நம்முடைய தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக நாம் ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை செய்ய வேண்டும். The due respect and glory and honor must be given to God by praising Him. தேவனை ஸ்தோத்தரிப்பதின் மூலமாக அவருக்கு செலுத்த வேண்டியதான கனம், மகிமை, மரியாதைகள் அனைத்தையுமே அவருக்கு உரிய முறையிலே செலுத்தப்பட வேண்டும். The Bible says, in everything give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று வேதாகமமானது சொல்லுகிறது. In everything give thanks. எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள். This is the will of God concerning you in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களை பற்றிய தேவனுடைய சித்தம் இதுவாக காணப்படுகிறது. Whether a prayer is answered or unanswered, praise God. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதோ இல்லையோ அவரை ஸ்தோத்திரியுங்கள். Whether a petition is granted or not granted, praise God. நம்முடைய விண்ணப்பங்கள் அவரால் கேட்கப்படுகிறதோ இல்லையோ அவரை ஸ்தோத்திரியுங்கள். In everything give thanks God. எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். For all the unanswered prayers in our life shall we praise God. நம்முடைய ஜீவியத்திலே கேட்கப்படாத ஜெபங்கள் அனைத்திற்குமாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. If we are to praise God for everything in our life, நம்முடைய ஜீவியத்தில் எல்லாவற்றுக்குமாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம் என்றால், ஸ்தோத்திரிக்க வேணும் என்றால், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், if we are to praise God for everything in our life, நம்முடைய ஜீவியத்தில் எல்லாவற்றுக்குமாக நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், we must believe Romans chapter 8 and verse 28. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். All things work together for good to them that love God and those who are called according to His purpose. தேவனை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. We love our God. நாம் நம்முடைய தேவனை நேசிக்கின்றோம். And our God loves us. நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கின்றார். Not only that, we are called according to His purpose. அவருடைய நோக்கத்தின்படியே நாம் அழைக்கப்பட்டோம். What is the purpose of God in our life? நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய நோக்கம் என்ன? We must be transformed like our Jesus. நம்முடைய இயேசுவை போல நாம் மறுரூபமாக்கப்பட We வேண்டும். should become the glorious bride of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய மகிமையுள்ள மணவாட்டியாக மாற்றப்பட வேண்டும். All things work together for good to them that love God. தேவனை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. We love our God. நாம் நம்முடைய தேவனை நேசிக்கிறோம். God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார். We are called according to His purpose. நாம் அவருடைய நோக்கத்தின்படியே அழைக்கப்பட்டோம். All things work together for good in our life shall we praise God for. நம்முடைய ஜீவியத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்பவர்கள் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே நான் மற்ற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். You have to watch the way. நாம் பூர்வ வழியை விழித்திருந்து பார்க்க வேண்டும். We have to be watch and sober. நாம் விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to watch the vessels. நாம் நம்முடைய பனிமுட்டுகளை விழித்திருந்து காத்துக்கொள்ள வேண்டும். We have to watch and remember. நாம் நினைப்பாயிருந்து விழித்திருக்க வேண்டும். We have to be watchful to praise God for everything. நாம் எல்லாவற்றிற்குமாக தேவனை ஸ்தோத்திரிப்பதிலே விழித்திருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Gospel of St. Matthew chapter 26 when we read, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, and verse 41, what did Jesus say? 41வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்லுகிறார்? Matthew 26:41. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். That ye enter not into temptation. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. So that ye may not be defeated in your temptation. உங்களுடைய சோதனைகளிலே நீங்கள் தோற்று போகாதபடிக்கு. Temptation is common to everyone. சோதனையானது எல்லாருக்கும் பொதுவானது. Trials are not something strange in our life. நம்முடைய ஜீவியத்தில் சோதனைகள் என்பது ஏதோ அந்நியமான காரியம் அல்ல. There is no temptation we will not be able to prove that we are overcomers. நமக்குள்ளே நம்முடைய ஜீவியத்திற்குள்
சோதனை வராவிட்டால் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் என்று நம்மால் நிரூபிக்க இயலாது. According to our spiritual growth, we will be tempted. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற வண்ணமாக நாம் சோதிக்கப்படுவோம். We have to go through trials in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சோதனைகளின் ஊடாக கடந்து செல்ல வேண்டும். But in our lives, when we are tempted, we should not be defeated. நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோதிக்கப்படுகின்ற பொழுது நாம் அதிலே தோற்று போக கூடாது. That is why we have to watch and pray. ஆகவே தான் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். In our prayer life, the Lord is strengthening our inner man to face our temptations. நம்முடைய சோதனைகளை நாம் சந்திக்கும்படியாக அதிலே ஜெயிக்கும்படியாக ஜெபத்தினூடாக நம்முடைய உள்ளான மனுஷனை அவரே பலப்படுத்துகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Watch and pray. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். When we look at the life of Jesus, இயேசுவினுடைய ஜீவியத்தை நாம் உற்று நோக்குகின்ற போது, he took his disciples into the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக தம்முடைய சீஷர்களை அவர் அழைத்துக் கொண்டு போனார். After telling them watch and pray, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர்களிடத்திலே அவர் சொல்லிய பிறகு, the Gospel of St. Luke chapter 22, when we read, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Jesus went ahead and he was upon his knees praying in the presence of the Father. இயேசு கிறிஸ்து சற்று தூரத்திற்கு அப்பால் சென்று முழங்கார் படியிட்டு அவர் ஜெபம் பண்ண தொடங்கினார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Luke chapter 22, when we read, லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, in verse 33 it is written, 33வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. there we can see what happened to Jesus when he was praying in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு என்ன சம்பவித்தது என்பதை குறித்து நாம் அங்கு காணுகின்றோம். Luke 22:43, லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். There appeared an angel unto him from heaven and strengthening him. an angel appeared unto him from heaven and strengthened him. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். Watch and pray that he enter not into temptation. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவ்வாறு செய்யுங்கள். He took John and James and Peter along with him. அவரோடு கூட யோவான், யாக்கோபு, பேதுரு ஆகியவரை கூட்டிக் கொண்டு சென்றார். Told them watch and pray. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். He went ahead and started praying. அவர் சற்று தொலைவிலே சென்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். Angel came down and strengthened him. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். That strength he went ahead and did the perfect will of the Father on the cross of Calvary. அந்த பலத்தினாலே அவர் முன்னேறி சென்று தன்னை குறித்ததான பிதாவின் சித்தத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். Jesus would have told the angel who came down from heaven to strengthen him. ஒரு வானத்திலிருந்து இறங்கி வந்ததான அந்த தூதனை பார்த்து நீ என்னை பலப்படுத்து என்று சொன்னாரா? Jesus would have told the angel to go and strengthen the other three who were with him in that garden of Gethsemane. இயேசு கிறிஸ்து அந்த தேவதூதனை பார்த்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான அந்த மூவரையும் பலப்படுத்து என்று சொன்னார். But the angel went there. They were not on their knees and praying. என்றாலும் அந்த தேவதூதன் அங்கு சென்ற பொழுதோ அவர்கள் ஜெபத்திலே தரித்திருக்கவில்லை. That is why immediately after the trial they were facing temptation. They all got defeated in their trials. ஆகவே தான் அவர்கள் அதற்கு பிறகு சோதனையை சந்தித்தார்கள். அந்த சோதனையின் முடிவிலோ அவர்கள் அனைவருமே தோற்று ஓடி போனார்கள். They denied Jesus and fled away from the presence of God. இயேசுவை மறுதலித்து அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடியே போனார்கள். We must watch and pray and strengthen our inner man. நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி நம்முடைய உள்ளான மனுஷனை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The seventh thing that we are able to see in the word of God. தேவனுடைய வசனத்திலே நாம் காண்கிறதான ஏழாவது காரியம் என்னவென்றால், Gospel of St. Matthew chapter 24, when we read, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Matthew 24:42. மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Watch therefore, for ye know not what hour your Lord doth come. Watch therefore and be ready. நீங்கள் விழித்திருந்து ஆயத்தமுள்ளவராக இருங்கள். Watch therefore, verse 44, it is written, therefore be also ready. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We have to live a watchful life to prepare ourselves to meet our Jesus. நம்முடைய இயேசுவை சந்திக்கும்படியாக ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டுபவர்களாக இருக்கின்றோம். Watch therefore and be ready. ஆகவே நீங்கள் விழித்திருந்து உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. How can we prepare ourselves? நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள முடியுமா? How can we prepare நாம் ourselves? எவ்விதமாக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள முடியும்? In 1 John chapter 3 when we read, முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, our hope is that when he shall appear we shall be like him. அவர் வெளிப்படுகின்ற பொழுது நாம் அவரை போல் காணப்படுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. And the third verse it is written, 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, every man that has this hope in him purifieth himself even as he is pure. தன்னிலே இத்தகைய நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னையும் கூட அவன் பரிசுத்தமாக்கிக் கொள்வான். Watch to prepare yourself. நீங்கள் விழித்திருந்து உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Watch and be ready. நீங்கள் விழித்திருந்து உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். What I say unto you, I say unto all, watch. நான் உங்களுக்கு சொன்னதையே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Watch the way. நீங்கள் அந்த வழியை விழித்திருந்து காவல் பண்ணு. Watch the vessels of your life. உங்களுடைய ஜீவியத்தின் பனிமுட்டுகளை நீங்கள் விழித்திருந்து காத்துக்கொள்ளுங்கள். Watch and be humble. நீங்கள் விழித்திருந்து தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். Watch and remember all what God has spoken with you. விழித்திருந்து தேவன் உங்களோடு கூட பேசினதான சகல காரியங்களையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Be watchful to continually praising God. தேவனை ஸ்தோத்தரிப்பதிலே இடைவிடாமல் ஸ்தோத்தரித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருங்கள். Watch and pray. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and prepare your life. நீங்கள் விழித்திருந்து உங்களுடைய ஜீவியத்தை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? For Jesus is coming soon. நம்முடைய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். Coming of the Lord is the hope of our life. கர்த்தருடைய வருகையானது நம்முடைய ஜீவியத்தின் ஒரே நம்பிக்கை. We don't want to meet him as a thief but a bridegroom. நாம் நம்முடைய இயேசுவை திருடனை போல அல்ல, நம்முடைய மணவாளனை போல நாம் சந்திக்கும்படியாக நாம் காத்துக் Let கொண்டிருக்கின்றோம். us be watchful and preparing ourselves. நாம் விழித்திருந்து நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் Very soon கொள்வோமாக. Jesus will come. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவார். Those who are watchful and vigilant, தங்களுடைய ஜீவியத்திலே விழித்திருந்து எச்சரிப்புள்ளவர்களாக they are இருப்பவர்கள் going to be caught up as the glorious bride. மகிமையுள்ள மணவாட்டியாக அவர்கள் எடுக்கப்படுவார்கள். Shall we open our hearts? நம்முடைய இருதயத்தை நாம் திறப்போமா? Shall we surrender our life once again in the hands of God? நாம் மறுபடியுமாக நம்முடைய ஜீவியத்தை அவருடைய கரத்திலே Oh, அர்ப்பணிப்போமாக. we want to become the glorious bride of Jesus. நாம் இயேசுவினுடைய மகிமையுள்ள மணவாட்டியாக காணப்பட வேண்டும். We want to live a watchful life. நாம் ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை செய்ய Oh, வேண்டும். whenever Jesus comes, நம்முடைய இயேசு வருகின்ற போது we want to fly away with our Jesus. நம்முடைய இயேசுவோடு கூட நாம் பறந்தே செல்ல Let us வேண்டும். open our heart. நம்முடைய இருதயத்தை Let us திறப்போமாக. open our mouth. நம்முடைய வாயை Let us திறப்போமாக. open our life. நம்முடைய ஜீவியத்தை Let திறப்போமாக. us give ourselves in the hands of God. நாம் நம்மை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பிப்போமாக. Let the Lord shower a new grace upon our life. நம்முடைய ஜீவியத்தின் மீது தேவன் தாமே புதிய கிருபையை பொழிந்தருளுவாராக. Open your mouth and praise God with a grateful heart. நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் அவரை Surrender your ஸ்தோத்தரிப்பீர்களாக. life and praise God with a grateful heart. நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து அவர்களை Oh, the ஸ்தோத்தரிப்பீர்களாக. grace of God is coming upon you. கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது வருகிறது. Surely we are going to be caught up. நிச்சயமாகவே நாம் அவரோடு கூட பறக்க We are போகிறோம். going to become the glorious bride of Jesus. இயேசுவினுடைய மகிமையுள்ள மணவாட்டியாக நாம் அவரோடு பறக்க போகிறோம். Open your heart. Open your heart. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Open your heart. Open your heart wide. உங்களுடைய இருதயத்தை விரிவாக திறவுங்கள். Open your life wide. உங்களுடைய ஜீவியத்தை Oh, let விரிவாக the Lord send a திறவுங்கள். new anointing upon you. தேவனுடைய அபிஷேகமானது உங்கள் மீது இறங்கட்டும். Fresh anointing may come upon you. அத்தகைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கட்டும். எக்காலமும் கேட்டிடவே விழித்துமே ஜெபித்து நான் காத்திருப்பேன். எக்காலநாதமும் கேட்டிடவே விழித்துமே ஜெபித்து நான் காத்திருப்பேன். பழுதற்ற தூயவுமை சந்திக்க வழுவாமல் காத்திரும் திருவடியில்
யாவுமே சந்திக்க வழுவாமல் காத்திரும் திருவடியே காலநாதமும் கேட்டிடவே இணைத்துமே ஜெபித்து நான் காத்திருப்பேன் காலநாதமும் கேட்டிடவே இணைத்துமே ஜெபித்து நான் காத்திருப்பேன் அழுதற்ற தூயாவுமே சந்திக்க வழுவாமல் காத்திரும் திருவடியே அழுதற்ற தூயாவுமே சந்திக்க வழுவாமல் காத்திரும் திருவடியே ஜெபாவி அருளும் தேவா ஜெப தீபமே திடுமிரிந்திடவே ஜெபாவி அருளும் தேவா ஜெப தீபமே திடுமிரிந்திடவே ஜெப சிந்தை பாரும் தேவா ஜெபித்து நானும் உடனீக்கிறவே ஜெப சிந்தை பாரும் தேவா ஜெபித்து நானும் உடனீக்கிறவே ஜெபாவி அருளும் தேவா ஜெப தீபமே திடுமிரிந்திடவே ஜெபாவி அருளும் தேவா ஜெப தீபமே திடுமிரிந்திடவே ஜெப சிந்தை பாரும் தேவா ஜெபித்து நானும் உடனீக்கிறவே ஜெப சிந்தை பாரும் தேவா ஜெபித்து நானும் உடனீக்கிறவே ஜெபாவி அருளும் தேவா ஜெப தீபமே திடுமிரிந்திடவே ஜெபாவி அருளும் தேவா ஜெப தீபமே திடுமிரிந்திடவே ஜெப சிந்தை பாரும் தேவா ஜெபித்து நானும் உடனீக்கிறவே 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 Let us pray. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் தகப்பனே, விழித்திருக்கிறதான வாழ்க்கையை குறித்து தெளிவாக எங்களோடு பேசி நம்முடைய நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். தாவே, இவ்வளவு தீமை நிறைந்த பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்திலே எவ்வளவு கவனமாய் விழித்திருக்க வேண்டும் என்று எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே, பரிசுத்த வழியில் நடக்கும்படி பூர்வ பாதை எது என்று நாங்கள் பார்த்து அதிலே நல்ல வழியை கத்தாவை தேர்ந்தெடுக்கும்படியாய் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதையை கத்தாவை கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய், அதை உணர்ந்து நடக்கத்தக்கதாய் அந்த விழிப்புள்ள ஜீவம் எங்களுக்கு இருக்கட்டும் சாமி. இடுக்கமுள்ளதான வாசல் ஆண்டவரே, இதுக்குள் நடந்து செல்வதற்காய் இந்த கஷ்டத்தின் பாதைகள்ல நடந்து செல்லக்கூடியதான அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் ஜீவிக்க உதவி செய்ய ஐயா. இந்த வழிகளிலே இந்த பனிமூட்டைகள் எங்கள் ஒப்புவிக்கப்பட்டது என்று அறிந்தவர்களாக கத்தாவே பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மனத்தாழ்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் நினைத்து விழித்திருந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி உம்மை துதிக்க அந்த ஸ்தோத்திரத்தின் வல்லமையினால் நிரம்பி வாழ ஒரு விழிப்பின் ஆவி எங்களுக்கு தாரு சாமி. ஆண்டவரே, இனி வரும் காலம் மிகவும் கொஞ்சமா இருக்கிறபடினால் நீ வருகிற நேரம் மிகவும் சமீபம் என்று அறிந்து எப்பொழுது விழித்திருக்க எங்களுக்கு பலத்தை தாரு சாமி. கெத்செமனேயின் ஆவியை தாரு, விழித்திருக்கிற ஒரு ஜெபாவியை தாரு சாமி. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பிரசங்க வார்த்தையின் ஒவ்வொரு வல்லமையும் ஒவ்வொரு அதிகாரமும் இப்பொழுதே எங்க மேல் இறங்கட்டும் சாமி. இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது இந்த பொல்லாத உலகத்துக்குள் விழிப்புள்ள ஜனமா, தெளிந்த புத்தி உள்ள ஜனமா ஜீவிக்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும் சாமி. சபை எழும்பட்டும், ஊழியங்கள் எழும்பட்டும், எங்கள் மத்தியில் ஒரு பெரிய
எழுப்புதல் உண்டாகட்டும் சாமி. இந்த வார்த்தை ஒருவருக்கும் அந்நியமாய் போகாதபடி தாவே ஜீவனம் வல்லமையாய் இருக்கத்தக்கதாய் உம்மை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மீதியான நேரம் கூட உடைய தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து பலப்படுத்தினபடி நாள் ஸ்தோத்திரம் சாமி. தொடர்ந்து ஆளுகை செய்யும். மீதியான நேரம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Gracious and loving Father, we bless thee and thank thee, Lord, for all your blessings upon us in these days of convention. Help us, O God, to be watchful in your presence so that your purpose concerning our life will be fulfilled, O God. Into gracious hands we commit thy people. Bless them, we pray thee. In Jesus' name we ask thee, Father. Now may the grace of our Lord and Savior Jesus, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until our Jesus returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.